காவேரி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க. அப்போ எல்லாருமே வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க. என்ன ஆச்சு? ஏன் இப்படி டென்ஷனாக இருக்கீங்கன்னு கேட்டோன்னே, கேள்விப்பட்டோம் பசுபதி இங்கே வந்துட்டு போனாருன்னோனே, அவர் எதுக்கு இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன எதுக்காக? உன் அம்மா வெறுப்பேத்த தான் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. என்னம்மா என்ன சொன்னாருன்னோனே, வேறு என்னடி சொல்லுவார்? உங்கள் வீட்டில் சம்மந்தம் பேசியிருக்காங்களாமே, அதை பற்றி தான் சொல்லிட்டு போனார். ஆமாம்மா நாங்களும் வந்து எவ்வளோ சொல்லி பார்த்தேன் நானும், ஆனால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க யாருமே. அதுவும் முக்கியமாக வந்து அவங்க சித்தப்பா கேட்கவே மாட்டேங்கிறாரு. அவர் தான் முடிவு பண்ணார். சரி நீ உன் வீட்டுக்காரர் என்ன சொன்னார்? அவர் என்னமா சொல்வார்? அவங்களாம் முடிவு பண்ணோன்னே வேறு வழி இல்லாமல் அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. அவர் எப்படி சரின்னு சொல்கிறாரு? பசுபதி பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, எதுக்காக இப்படி சம்மதிச்சாங்க? நான் என்னம்மா பண்ண முடியும்? நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்படியாவது அனுபவிக்கிட்டோம், நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, என்னடி இது நீ இப்படி சொல்கிற? நீயும் உன் வீட்டுக்காரர் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்கல்ல. நாங்கள்லாம் சொன்னால் கேட்க மாட்டாங்கம்மா, அவங்களாம் அப்படி தான், அவரை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அக்கா கிட்ட எவ்வளோ சண்டை போட்டாருன்னு சொன்னோன்னே, ஆமாம் பணக்காரங்களோட ஒன்றா தான் சேருவாங்க, அதெல்லாம் தடுக்கவாமா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. உடனே வந்து ஏன்டி இப்படிலாம் பேசுகிற அப்படின்னோடனே, இங்கே பாருக்கா நாங்கள் வந்து பணக்காரங்க கிடையாது புரியுதா, அவங்க சேர்ந்தாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, தேவையில்லாமலாம் சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. நம்ம காவேரி இதெல்லாம் வந்து நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே தாத்தா கிட்டேயும் காவேரி எவ்வளோ பேசி பார்க்குறாங்க. தாத்தா வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுமா, அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறாரு. அதனால் காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் பையனோட நிச்சயதார்த்தத்தை பெரிய லெவலில் பண்ணணும், கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவ்வளோ பணம் எங்கே போகிறது? ஏன் பண்ணக்கூடாது என் பையனுக்கு அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் சிம்பிளாக வந்து கோயிலில் வைக்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து முடிவெடுத்து சொல்கிறாரு. உடனே வந்து விஜய் வந்து அவங்க விருப்பம்னா பெரிய லெவலில் பண்ணட்டும் தாத்தா அப்படின்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, கோயிலில் வைக்கட்டும். அதுதான் ஆமாம் எங்களோட இதுக்கு நாங்கள் கோயிலில் தானே வைக்கிறோம், அதுக்காக தான் அவர் அப்படி சொல்லுவார். சரி நாங்கள் கோயிலே வச்சிடறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. உடனே வந்து விஜய் வந்து யோசிக்கிறாரு. தாத்தா வந்து விஜய் கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருப்பா இந்த விஷயம் தலையிடாது, அவங்க எதாவது வச்சுட்டு போகிறாங்க, கோயில் வைக்கிறது தான் நல்லது, செலவெல்லாம் வந்து ஓவரெல்லாம் பண்ண முடியாது, அவங்களுக்கு என்ன வருதோ அதான் அவங்க பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்லிடுறாரு. அதனால் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு விஜய் சித்தப்பா. சாரதா வந்து அப்பள பாக்கெட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிட்டு ஒவ்வொரு கடையாக கேட்டுட்ருக்காங்க. எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது ஏன்னா வந்து பார்த்துடுறாங்க. நம்ம காவேரி பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அம்மா எங்கே இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா எங்கே போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே, வேறு எங்கே போயிட்டு வரேன், அப்பளம் தான் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா எதுக்கும்மா இவ்வளோ பண்ணுற, எவ்வளோ வெயில் அடிக்க தெரியுமா, இவ்வளோ வெயில் எதுக்கு போயிட்டுருக்கணும், என்னடி பண்ணுறது, போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இதெல்லாம் ஒன்றும் நீ பண்ண வேணாம் விடுமா, நான் வந்து பார்த்துக்கிறேம்மா அப்படின்றாங்க. இங்கே பாரு உன் குடும்பத்தை நீ பாரு, தேவையில்லாமல் கங்கா வந்து சொல்லிட்டு அது புரியுதா அப்படின்றாங்க. காவேரி மனசு கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க. உடனே வந்து இங்கே பாரு, நான் வந்து ஒரு பிஸ்னஸை தான் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு பொழுது போகலை அதனால் பண்ணிகிட்ருக்கேன், நீ வந்து தேவையில்லை அதெல்லாம் போட்டு மனசில் குழப்பிக்காமல் ஒழுங்காக புருஷனோட வாழப்பாருன்னு சொல்லிட்டு போகிறாங்க. காவேரி பின்னாடியே போகிறாங்க. அம்மா நான் சொல்கிறது கேட்க மாட்டியாம்மா, ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மனசை கஷ்டப்படுறாங்க. காவேரி வந்து அம்மா வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க. அந்த டைமில் விஜய் வந்து ஏன் அழுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. சொல்லு காவேரி அப்படின்னோடனே அப்படியே வந்து விஜய் வந்து ஹக் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் நான் ஹக் பண்ணலாம்ல அப்படின்னோடனே, சரி சொல்லு அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா, இன்றைக்கி அப்பளத்தை வந்து ரோடாக விற்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீயே ஹெல்ப் பண்ண வேண்டியதானே, நீ தான் வந்து வேலைக்கு போகிறல்ல அப்படின்றாரு. ஏங்க நான் ஹெல்ப் பண்ண தயாராக தாங்க இருக்கேன், ஆனால் என் உதவி தான் எங்கள் அம்மா வேணான்னு சொல்லிட்டு துரத்தி விடுறாங்களே, நான் என்ன தான் பண்ணுறது. சரி காவேரி எல்லா விஷயமும் மாறிடும், இன்னும் கொஞ்ச நாள் நீ தான் அங்கே போயிட போகிறல அப்படின்னோட செமையாக டென்ஷனாகி காவேரி அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க விஜயை. இதோட முடியுது.